லக்னத்தில் கேது இருந்தால், லக்னத்தில் கேது இருந்தால் நம்ம பல தடவை சொல்லிட்டோம், அது தங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறோம். நம்ம சொல்லி அடுத்தது ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இதையே வெவ்வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். அப்போ லக்னத்தில் கேது இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு அதாவது இந்த இருக்கிற உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கிற நாட்கள் கொஞ்சம்தான், இதுக்குள்ளே எப்படி மகிழ்ச்சியாக வாழறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கறது ராகு. இந்த கேது என்ன பண்ணோம்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் என்ன பண்ணோம்னா அது பார்த்திங்கன்னா அதாவது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சாதாரண வசதி வாய்ப்புகளை கூட அனுபவிச்சுக்கக்கூடிய எண்ணம் வரும்ல, அந்த எண்ணங்கள் இல்லாமல் சில நேரங்களில் பண்ணி விட்டுடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லக்னத்தில் கேது இருந்தால் தன்னை விட தன்னுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களை விட அவங்க வலிமையாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க சைட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் அழகுலையோ அறிவுலையோ வருமானத்துலையோ இல்லை செல்வாக்குலையோ ஒரு குறைவு இருக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த எண்ணங்களை மாற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே கேதுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறதுனால பெரிய அளவுக்கு அதில் ரொம்ப மனப்பூர்வமாக எதுலேயும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இயல்பான வாழ்க்கைக்கு கொஞ்சம் நம்ம எல்லாரோடையும் கொஞ்சம் அனுசரித்து ஒட்டி போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அந்த கேது பெரிய அளவுக்கு பக்குவத்தை கூடாது, அதில் ஒரு நல்ல நுணுக்கத்தை கொடுத்து புது புது உத்திகளை அவங்களுக்கு கொடுக்குங்கிறதுனால அதனால் கேது இருந்தால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துகிற எண்ணங்களை மட்டும் மனசில் வளர்த்துக்கிட்டால் போதுமானதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்.